ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது கிரியேட்டிவ் கிரேக்கர்ஸ் நாட் ஆட் செவன். அவங்க அக்கா சிவராமகிருஷ்ணன். சரி, இங்கே என்ன பண்ண போகிறோம்னா ஆர்டினோ கோடிங் அதை பார்க்க போகிறோம். அதோ இந்த ஃபைல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, உங்களுக்கு வேணால் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆர்டினோக்கு மோஸ்ட்லி நம்ம என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவோம் அப்படி பார்த்தா இந்த ஆர்டினோ சிசிலேருந்து டவுன்லோட் பண்ணுற சாஃப்ட்வேர் தான். இது என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ரன் ஆகுதுன்னா C++ இல்லை C தான். சரி, இப்போது ஃபஸ்ட்டு இதுதான் பிளாங்க் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். நான் ஏற்கனவே பண்ணி வச்ச ப்ரோக்ராமிங் அப்லோட் ஓப்பன் ஆகிட்டுருக்கு. நான் அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு புதுசு ஓப்பன் பண்ணுறேன். நியூ கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு புதுசு விண்டோ ஓப்பன் ஆகிடுச்சு. அதான் சரி, இப்போது இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். மேலே இருக்க இதெல்லாம் பேனல்ஸ். இப்போ இந்த ஃபைல்ஸ் என்ன இருக்குது, நியூ புதுசாக ஒன்று க்ரியேட் பண்ணது ஓப்பன் பண்ணமான ரீசெண்ட். இப்போ நான் ரீசெண்டாக பண்ணதெல்லாம் இருக்குது. அது இதில் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும். எல்லா ஆர்டினோட டூல்ஸுக்கும் இதில் எக்ஸாம்பிள் இருக்கும். ஸோ நம்ம இது கற்றுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரி, இது எல்லாத்துக்கும் ஒரு சர்வோ மோட்டர் இருந்தது. நீங்கள் பேசிக்லேருந்து டீப்பாக எல்லாமே இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா எடிட்டில் செம்ம பேசிக்ஸ், கட், காப்பி, பேஸ்ட் அதுதான் இருக்கும். அதுக்கடுத்து என்ன பார்த்தீங்கன்னா இது வெரிஃபை பண்ணுறது, கம்பைல் பண்ணுறது, இதெல்லாம் நம்மளுக்கு டெஸ்க்டாப்பில் ஆப்ஷன் எல்லாமே பண்ணிக்கலாம். நாங்கள் டிக் மார்க் இருக்குது பார்த்தீங்களா, அதான். சரி, அடுத்து என்ன பார்க்க போனோம், டூல்ஸ். இந்த டூல்ஸில் இதில் போர்டு இருக்குது பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன போர்டு யூஸ் பண்ணுறோமோ அந்த போர்டை கிளிக் பண்ணிக்கணும். நான் ஆடினோ ஏன் யூஸ் பண்ணுறேன், அதனால் அதை கிளிக் பண்ணி வச்சுருக்கேன். போர்ட் எந்த போர்ட்டை நம்ம யூஎஸ்பிஸ் சொல்லி இருப்போம் அப்படின்னு கேட்குது. நான் இது இன்னும் கனெக்ட் பண்ணல, அதனால் எனக்கு இன்னும் காமிச்சினா ப்ராக்கெட்டில் ஆடினோ அப்படின்னு காமிச்சிடும். ஸோ நமக்கு பிரச்சனை இருக்காது. ஸோ இப்போ தான் நம்ம கோடிங் பார்ட்டிக்கு போகிறோம். இப்போ இதில் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. என்னென்னா வாய்ட் செட்டப்னு ஒன்று இருக்குது, இல்லை வாய்ட் லூப்னு ஒன்று இருக்குது. வாய்ட் செட்டப் என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம டிக்ளேர் பண்ணுறது. இப்போ நான் இந்த பெண்ணை இதுக்கு யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த வாய்ட் செட்டப். அதே வாய்ட் லூப்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணுறது. இந்த வாய்ட் செட்டப்பில் கொடுத்துருக்கிறது என்னென்னா, நம்ம என்ன கமெண்ட் கொடுக்கும்போது ஒன்ஸ் மட்டும்தான் ரன் ஆகும். இதுவே வாய்ட் லூப்னால் நிறைய ரன் ஆகிட்டே இருக்கும். இதில் நான் ஃபஸ்ட்டு என்ன கமெண்ட் கொடுக்கணும் அப்படின்னா பின் மோட் அப்படின்ற கொடுப்பேன். அதை நான் உங்களுக்கு டைப் பண்ணும்போது சொல்கிறேன் டீப்லீஃபாக. ஸோ எனக்கு அந்த இப்போ நான் கோடிங் பாட்டு உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். வாய்ஸ் செட்டப்பில் மோஸ்ட்லி நம்ம என்ன யூஸ் பண்ணணும், பின் மோட் அப்படின்றது தான் நம்ம நிறைய தடவை யூஸ் பண்ணுவோம். ஏன்னா பின் மோட் எப்படின்னா, இந்த பின் இன்புட்டாக அவுட்புட்டான்னு சொல்ல போகிறோம். அதாவது ஆடியோவிலேருந்து வெளியே வருதா உள்ளே வருதான்னு. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தா மைக்லாம் பார்த்தீங்கன்னா இன்புட்னு சொல்லியிருக்கேன், ஸ்பீக்கர்லாம் அவுட்புட்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் அதே என்ன வச்சுக்கோங்க. இந்த பின் மோட் இந்த மாதிரி கேப்ஸ்லாம் மாற்றி நீங்கள் எழுதுனீங்கன்னா ஒர்க் ஆகாது. ஏன்னா இது கேஸ் சென்சிட்டிவ். பின்ன்றது ஸ்மால்ன்றதுலையும் எம்ன்றது மட்டும் கேப்ஸ்லேயும் இருக்கணும், அப்போ தான் ஒர்க் ஆகும். அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா பின் மோட் கமா 4 அப்படின்றது நான் யூஸ் பண்ண பின்னு. அதான் இன்புட் அவுட்புட்டான்னு கேட்குது. சரி, அது அவுட்புட் தான், அதான் நான் அவுட்புட்னு கொடுத்துக்கிறேன். இப்போது நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டபுள் ஸ்லாஷ். இந்த டபுள் ஸ்லாஷ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் நம்ம ஆடியோவில் கமெண்ட்ஸ் கொடுப்போம். அந்த கமெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த கமெண்ட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாது. பின் நம்பர் 5 இஸ் கனெக்டட் டு மோட்டர் அப்படின்னு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன். அது எனக்கு ஆடினோ எடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு அவசியமே எனக்கு கிடையாது. அதனால் அதை நான் டபுள் ஸ்லாஷ் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஆடினோ ஒரு கமெண்ட்ஸை நினச்சிட்டு அதை விட்டுட்டு போயிடும். அதுதான் இந்த டபுள் ஸ்லாஷ். இது உங்களுக்கு நிறைய தடவை யூஸ் பண்ணுவோம். அடுத்த வாயில் லூப் என்ன பண்ண போது பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ரைட். இந்த டிஜிட்டல் ரைட் பார்த்தீங்கன்னா கேஸ் சென்சிட்டிவ். அதாவது W மட்டும் கேப்ஸில் இருக்கணும். அது கலர் சேஞ்ச் ஆகணும், உங்களுக்கே புரிஞ்சிடும். எந்த ஒரு ஃபங்க்ஷனும் கலர் சேஞ்ச் ஆச்சுன்னா நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிடுங்க அப்படின்னு அர்த்தம். அதான் இந்த ஆடினோட ப்ளஸ் பாயிண்ட். இந்த ஆடினோ இதுலேயும் அதே மாதிரி தான். டிஜிட்டல் ரைட் கமா டிஜிட்டல் இந்த ப்ராக்கெட் பண்ணிட்டு ஒரு 4, ஹை அப்படின்னு கொடுத்துருக்கேன். இந்த 4, ஹை என்னென்னு பார்த்தீங்கன்னா 4 வந்து பின், ஹை அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 5 வோல்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதுதான் இது. மறுபடியும் நான் டபுள் ஸ்லாஷ் யூஸ் பண்ணி அந்த கமெண்ட்ஸ் நான் கொடுக்குறேன். அதாவது இந்த பின் நம்பர் 4க்கு வந்து ஹைன்னு கொடுத்தோம்னா எனக்கு 5 வோல்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும்னு சொல்கிறேன். இப்போது நம்ம அடுத்து இன்னொன்று பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா டிலே என்னென்னா வெயிட் பண்ணு அப்படின்றது தான் மீனிங். இதுலேயும் அதே தான் வரப்போகுது. டிலே அப்படின்னு கொடுத்துட்டு ப்ராக்கெட்டில் நம்ம எவ்வளோ டைம் வேணும் அப்படி கொடுத்துக்கணும். அதுவும் நம்ம கொடுக்குறது எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மில்லி செகண்ட்ஸ் தான் இருக்கணும். அதாவது 1000 மில்லி செகண்ட்ஸ் = 1 செகண்ட். அந்த ஃபார்மேட்டில் தான் இது ரன் ஆகிட்டு இருக்குது. இப்போது நான் 1000 அப்படின்னு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு 1 செகண்ட் எடுத்துக்கும். இப்போது எனக்கு மில்லி செகண்ட்ஸ் வேணும், எனக்கு மைக்ரோ செகண்ட்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டிலே மைக்ரோ செகண்ட்ஸ் அப்படி ஒரு கமெண்ட்ஸ் இருக்குது. அது உங்களுக்கு இந்த வீடியோவில் தேவைப்படாது, அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கன்ஃபார்மாக சொல்லித்தரேன். அங்கே பாருங்கள், நான் டபுள் ஸ்லாஷ் 1 ஸ்லாஷ் தான் கொடுத்துருக்கேன். ஆனால் அந்த பின் இப்போ கலர்
ரொம்ப பிரைட்டாக இருக்குது. மேலே இருக்கிறதுக்கும் கீழே இருக்கிற லைனுக்கும் பார்த்தா ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ நான் உங்களுக்கு கடைசியில் இது கொடுக்குறேன், டபுள் ஸ்லாஷ் கொடுக்குறேன். அப்போ கலர் மாறுது, நீங்களே செக் பண்ணலாம். பார்த்தீங்களா கலர் மாறிடுச்சு. அதை ஆடினோ எடுத்துக்கலன்னு அர்த்தம். நான் அடுத்து என்ன கொடுக்க போகிறேன்னா அதே டிஜிட்டல் ரைட் தான். இப்போ டிஜிட்டல் ரைட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 499 ஹை பண்ணி வச்சுருக்கேன். அதாவது பல்பு க்ளோ பண்ண வச்சுருக்கேன். இப்போ நான் அதை ஆஃப் பண்ணணும். அதுக்காக நான் லோ கொடுத்து வச்சுக்கோங்க. ஆடியில் வந்து 0 வோல்ட் தான் சப்ளை ஆகும். அதனால் நம்மளுக்கு பல்ப் எரியாது. இங்கே கொடுத்துருக்க அந்த சார்ட்டில் பார்த்தா தெரியும். 0னா லோ கொடுக்கணும், ஹைனா 5 வோல்ட் கொடுக்கணும். நான் கமெண்ட்ஸ் கொடுத்துட்டேன். இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா டிலே தான். டிலே அது என்ன பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே ஸ்மால் ட்ரில் தான் இருக்கணும். கேப்ஸ் நட்டில் வரையவே தேவையில்லை. கலர் மாறதை பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டிலே 1000 அப்படின்னா 1 செகண்ட் நம்ம டிலே பண்ணிட்டேன். இப்போ நம்ம கூட என்ன பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 4 ஹை பல்ப் எரிய ஆரம்பிச்சு 1 செகண்ட் வெயிட் பண்ணுது. அடுத்த ஆட்டில் வந்து என்ன கமெண்ட்ஸ் போகணும் பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆகும் அப்படின்ற ஒரு கமெண்ட் போகுது. அதனால் ஆஃப் ஆகிடும். அது மறுபடியும் 1 செகண்ட் வெயிட் பண்ணும், மறுபடியும் ஆன் ஆகும், 1 செகண்ட் வெயிட் பண்ணும், ஆஃப் ஆகும். அடுத்து 1 செகண்ட் நம்ம 1 செகண்ட் ஆன் ஆகும், 1 செகண்ட் ஆஃப் ஆகும். நம்ம ஆல்டரேஷன் நடந்துகிட்ருக்கோம். அப்படி நடந்தால் நம்ம கோட் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ நம்ம ஆடியோ கனெக்ஷன்ஸ் பற்றி பார்ப்போம். ஒரு எல்இடி நான் எடுத்திருக்கேன். இந்த எல்இடி பற்றி ஒரு சைடு பாசிட்டிவ், ஒரு சைடு நெகட்டிவ் டெர்மினல் இருக்கும். நான் அதை ப்ரெட் போர்டில் கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போது நான் ஜம்பர் ஒயர்ஸ் எடுத்து அதை கனெக்ட் பண்ண போகிறேன். நான் நெகட்டிவ் டெர்மினல் எடுத்து நான் கிரவுண்ட் கூட கனெக்ட் பண்ணுறேன். 13க்கு அப்புறம் இருக்க பார்த்தீங்கன்னா ஒரு கிரவுண்ட் பின் இருக்கும். நான் ஃபஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். அடுத்து இன்னொரு பின் எடுத்து வந்து நம்ம 4ல் சொல்லிக்கிறேன். நம்ம கோடில் தான் 4 தான் கொடுத்துருக்கோம். நான் 4ல் சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ இப்போ கனெக்ஷன் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா இந்த யூஎஸ்பி கேபிளை கனெக்ட் பண்ணணும். ஆடினோட பின்னில் இருக்கிற யூஎஸ்பி கேபிள் நான் கனெக்ட் பண்ணிட்டேன். அந்த ஒரு மேலே ஒரு கோடு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது ஆடினோட மேல் பூஜையில் வரணும். அடுத்து யூஎஸ்பி நான் லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ லேப்டாப்பில் எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ணுறது மாதிரி கம்பைல் பண்ணாத டிக் மார்க் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்களேன், கம்பைல் ஆகிடும். நான் இப்போ சேவ் பண்ணல, அதை சேவ் பண்ண சொல்லுது. நான் பேசிக்காக ஒரு நேம் கொடுத்து சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு கம்பைலிங் ஸ்கெட்ச் வந்துருச்சு. இப்போது டன் கம்பைலிங் வர வரைக்கும் கிளிக் பண்ணணும். ஸோ டன் கம்பைலிங் வந்ததுனால இப்போ அப்லோட் பண்ண ரெடி ஆகிடுச்சு. இப்போ டூல்ஸ் கிளிக் பண்ணிக்கலாம். டூல்ஸில் போய்ட்டு போர்டு வந்து ஆடினோ ஏறணும். போர்ட் வந்து ப்ராக்கெட்டில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த போர்ட்டை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கேட் போர்டு இன் பண்ணால் நம்ம போர்டு பற்றி என்ன போர்டுன்னு தெரியலனா அதை நம்ம யூஸ் பண்ணால் நம்ம போர்டோட நேம் எல்லாமே வந்துடும். ஸோ முதல்ல கம்பைலிங் அப்படின்னா என்னென்னா நம்ம ப்ரோக்ராம் எந்த மிஸ்டேக் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறது தான். சரி இப்போ நான் கம்பைல் பண்ணுறேன். டன் கம்பைலிங் அப்படி வந்துருச்சுன்னா சக்ஸஸ்ஃபுல். இப்போ பார்த்தீங்கன்னா விட்டு எரியுது. 1 செகண்ட் ஆஃப், 1 செகண்ட் ஆன், அப்படி எரியுது. இது உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். சரி இப்போ நம்ம அடுத்த வீடியோஸில் என்னோட அடுத்த வீடியோவில் டிசி மோட்டர் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இட்ஸ் டைம் டு குட் பை.